நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துருக்கோம். பார்ட் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ சீக்வன்ஸ் பார்த்தோம். பார்ட் 2ல் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரோ சீக்வன்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்குலர் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ரைட். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டேரெக்டாக இன்றைக்கி சம்முக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCD EFGH and K are sitting around a circle facing the center. அதாவது ஒரு சென்டரை பார்த்து வட்டமாக ஒரு 9 பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரைட். 9 பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ரைட்டுங்களா? 9 பேருக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இவங்க எங்கெங்கே இருக்காங்கங்கிறது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதா நம்மளுடைய வேலை. அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி முடித்தாதான் இதை தொடர்ந்து வரக்கூடிய நம்ம அந்த கேள்விக்கு பதில் கரெக்டாக கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா F is 4th right of A who is 3rd to the right of B. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏக்கு ரைட் சைடில் 4வது இடத்துல F இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஏ என்ன பண்ணுறாருன்னா 3வது இடத்துல பிக்கு ரைட்டில் இருக்கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணணும் இல்லைங்களா? ரைட். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு? F is 4th right of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு ரைட் சைடில் 4வது இடத்துல F இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ இங்கே போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோமே. ரைட் சைடு இது. ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு இப்படி தான் சுற்றும் எப்போவுமே. ரைட்டுங்களா? கிளியரா? இந்த சைடு என்னவா இருக்கும்? லெஃப்ட் சைடாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு? F is 4th right of A. ஏக்கு 4வது இடத்துல என்ன இருக்கான்? F இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியர் போட்டுட்டேன். அதே நேரத்தில் A who is 3rd to the right of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பிக்கு ரைட்டில் A இருக்கணும் 3வது இடத்துல. ரைட்டுங்களா? அப்போ B இங்கே இருக்கும். 1 2 3. ரைட் சைடு இங்கே தானே போட்டிருக்கோம் நம்ம. கரெக்டுங்களா? ரைட். இப்போ நான் மொதல் பாயிண்ட்டை அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குது? K is 4th to the left of B. பிக்கு லெஃப்டில் 4வது இடத்துல K இருக்கான். அப்போ நமக்கு என்ன இருக்குது? இங்கே தான் லெஃப்ட்டு இல்லைங்களா? கேக்கு லெஃப்ட் வந்து இந்த பக்கம், பிக்கு லெஃப்ட் வந்து இந்த பக்கம். அதில் எத்தனாவது இடத்துல இருக்காங்களாம்? K 4வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 2 3 4 K போட்டேன்னா கிளியர். அண்ட் 3rd to the right of D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே K எப்படி இருக்கான்? 3rd to the right of D. அப்போது டிக்கு ரைட் சைடில் 3வது இடத்துல K இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது ரைட் சைடுங்கிறது இங்கே தானே. 3வது இடம்னா என்ன இருக்கணும்? D இங்கே இருக்கணும். 1 2 3. 3வது இடத்துக்கு வந்தாச்சு. D இருக்குது. ஓகேங்களா? டிக்கு 3வது இடத்துல யார் இருக்கணும்? K இருக்கணும். கிளியர் ஆயிடுச்சுங்களா? அதுக்கு அடுத்த 3வது பாயிண்ட் என்ன? C is 3rd to the right of H. ஹைச்சுக்கு ரைட் சைடில் 3வது இடத்துல யார் இருக்கணும்? C இருக்கணும். இப்போ ஹைச் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரைட் சைடில் 3வது இடத்துல C இருக்கணும். ஆனால் 1 2 3 ஏற்கனவே இருக்குது. அப்போ இந்த இடம் கரெக்டு கிடையாது. சரி, இங்கே போட்டு பார்க்கலாமா? 1 2 3. இங்கேயும் ஆள் இருக்குது. சரி, அப்போ இங்கே போட்டு பார்க்கலாமா? 1 2 3. இங்கேயும் ஆள் இருக்குது. அப்போ இங்கே போட்டு பார்க்கலாமா? இங்கே போட்டு பார்த்தா என்ன வரும்? 1 2 3. கரெக்டா? அப்போ இடம் இருக்குது. அப்போ வந்து C is 3rd to the right of H அப்படின்னு இருக்கு. அப்போ ஹைச் இங்கே போட்டோம்னா இந்த ஹைச்சுக்கு ரைட்டில் 3வது இடத்துல என்ன இருக்குது? C இருக்குது. வந்துருச்சுங்களா? அடுத்தல என்ன இருக்குது? E is 2nd to the left of G அப்படின்னு இருக்கு. ஜிக்கு லெஃப்டில் E இருக்கணும் 2வது இடத்துல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ G எங்கே போட்டிங்கன்னு வைங்க. G எங்கே போட்டிங்கன்னா லெஃப்டில் என்ன இருக்கணும்? E இருக்கணும். இது ரைட்டு. ஜிக்கு ரைட்டு இந்த பக்கம், லெஃப்ட்டு இந்த பக்கம். கரெக்டுங்களா? லெஃப்ட் நம்ம இந்த பக்கம் தானே போட்டிருக்கோம். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும்? E இருக்கணும். இப்போ எல்லாரும் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அரேஞ்ச்மெண்ட்டு ஓவர் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம கொஸ்டினை பார்க்க வேண்டியது தான். ஓகேங்களா? ரைட். இப்போ கொஸ்டினை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? ஹூ இஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் F அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃப்க்கு இமிடியேட் ரைட்டில் யார் இருக்கா? ரைட். நமக்கு F இங்கே இருக்குது. அப்படி தானே? எஃப்க்கு இமிடியேட் ரைட்டில் யார் இருக்கா? G அப்படின்னு இருக்குது. அப்போ அங்கே ஆப்ஷனில் B கொடுத்துருக்காங்க. அப்போ 1வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்னது? B. அதுதான் கரெக்டு. புரியுதுங்களா? கிளியர். அடுத்து பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் 3rd to the right of K? கேக்கு ரைட்டில் 3வது இடத்துல யார் இருக்கா? K என்ன இருக்குது? ரைட் சைடு இது. 1 2 3. G தான் ஆன்சர். அங்கே என்ன இருக்குது? C. அப்போ 2வது கொஸ்டினுக்கு C அதான் கரெக்டான ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? அதாவது G இங்கிருந்து எங்கே கொடுத்துருக்காங்க? 2வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க.
மூணாவது கொஸ்டின் என்ன, வாட் இஸ் ஈஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பி. பியை பொறுத்த வரைக்கும் இ பொசிஷன் எங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, ரைட்டுங்களா. அப்போ பிக்கு லெஃப்ட் சைடில் மூணாவது இடத்துல இ இருக்குது, லெஃப்ட் சைடில் மூணாவது இடத்துல இருக்குது. அப்போ தேர்ட் டு த லெஃப்ட், அங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு, டியில் கொடுத்துருக்கு பாருங்க, தேர்ட் டு த லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மூணாவது கொஸ்டினுக்கு டிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர். ரைட். நாலாவது கொஸ்டின் பாருங்க, ஹூ இஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஜிக்கு லெஃப்டில் நாலாவது இடத்துல யார் இருக்கா, ஜி எங்கே இருக்காப்ல, இங்கே இருக்காப்ல. ஜிக்கு லெஃப்ட் எங்கே, இந்த பக்கம் தான் லெஃப்ட்டு. நாலாவது இடத்துல யார் இருக்கா, 1 2 3 4, நாலாவது இடத்துல சி இருக்காப்ல. சி எங்கே கொடுத்துருக்கு, அப்போ நாலாவதுல ஆப்ஷன் ஏல பாருங்கள் சி இருக்குது. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ரைட். அடுத்தாப்புல கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் தி தேர்ட் பர்சன் சிட்டிங் பிட்வீன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பர்சன். அது கீழே காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிஎஃப்பி. அப்போ இதில் என்ன, இந்த ஆப்ஷனில் மொதல் பர்சன் யார், ஜி, ரெண்டாவது பர்சன் எஃப், மூணாவது பர்சன் பி. இப்போ என்ன கொடுத்துருக்கு நமக்கு, மூணாவது பர்சன் ஒன்றாவது பர்சனுக்கு ரெண்டாவது பர்சனுக்கு நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் பர்சன் இஸ் சிட்டிங் பிட்வீன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பர்சன் அப்படின்னு கரெக்டாக கேட்டிருக்காங்க. எந்த காம்பினேஷன் கரெக்டுன்னு கேட்காங்க. அப்போ பி வந்து ஜிக்கு எஃப்க்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். பி ஜி இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. பி ஜிக்கு எஃப்க்கு நடுவில் இருக்குது, இல்லை. அப்போ அந்த ஆப்ஷன் தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், பிஜி ஹைச்சுன்னு இருக்குது. அப்போ ஹைச் வந்து பிக்கும் ஜிக்கும் நடுவில் இருக்கணும், பிக்கும் ஜிக்கும் நடுவில் இருக்கணும். பி இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்குது, ஹைச் இங்கே இருக்குது, நடுவில் இல்லை. ஸோ அந்த ஆப்ஷனும் தப்பு. மூணாவது ஆப்ஷன் என்ன, ஏடிசி. அப்போது சிங்கிறது ஏக்கும் டிக்கும் நடுவில் இருக்கணும். ஏயும் டி இங்கே இருக்குது, சி வெளியே கிடக்கு, நடுவில் இல்லை. அப்போ அதுவும் தப்பு. நாலாவது ஆப்ஷன் என்ன, கேஇசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி வந்து கேக்கும் ஈக்கும் நடுவில் இருக்கணும். சி வந்து கேக்கு ஈக்கும் நடுவில் இல்லை, வெளியே கிடக்கு. ஸோ அதுவும் தப்பு. அஞ்சாவது ஆப்ஷன் என்ன, இஜிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் வந்து ஈக்கும் ஜிக்கும் நடுவில் இருக்கணும், எஃப் வந்து ஈக்கு ஜிக்கும் நடுவில் இருக்கணும். கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஈக்கு ஜிக்கு நடுவில் எஃப் இருக்குது. அப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்டு. அப்போ அஞ்சாவது சம்மை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இ கரெக்டு. புரிஞ்சுதுங்களா. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டை மட்டும் நம்ம தெளிவாக போட்டுட்டோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சரை பார்த்து போடுறதுக்கு இவ்வளோ செகண்டுக்குள்ளே நம்ம அடித்து தூள் பண்ணிடலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்ஸ் மாடல்லாம் இருக்குது. இப்போ வரக்கூடியதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே டஃப் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம புரிதல் என்னமோ ஒன்று தான். ஸோ நம்ம பேசிக்கில் இருந்து நம்ம போயிட்டே இருக்கிறதுனால நம்ம பேசிக்ஸ் அம்மா போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இதை இன்னும் கொஞ்சம் நிறைய என்ன கொடுப்பாங்க, நிறைய க்ளூ கொடுப்பாங்க, அதாவது நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து தான் நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். ஸோ நம்ம இன்னும் போக 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 ப்ராக்டிஸ் பண்ண போக நம்ம அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். பாய்.